இவங்கள முஸ்லீம் லீக் சார்பிலே நிற்க சொல்கிறாங்க. சொல்கிறது யாருன்னா கித்வாயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து மோதிலால் நேருக்கு அந்தரங்க செயலாளராக இருந்தவர். பிற்காலத்தில் ஜவஹர்லால் நேருக்கும் அந்தரங்க செயலாளராக வர்றாரு. நீங்கள் போட்டி போடுங்க அப்படின்னா முஸ்லீம் ஓட்டு ஃபுல்லாக கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு சொல்கிறாரு. நேரு வந்து கண்டிஷன் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறார். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அது முஸ்லீம் லீக் மெம்பர்லாம் காங்கிரஸ் வந்து சேருங்க, இந்த பகுதியில் வந்து முஸ்லீம் பாராளுமன்ற போர்டை கலைச்சிடுங்க, எதிர்காலத்தில் வந்து முஸ்லீம் லீக் வந்து எந்த இடைத்தேர்தலையும் போட்டியிடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணுங்கள், இப்படிலாம் டிமாண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்த உடனே இது ஜின்னாவை ரொம்ப அப்செட் பண்ணுது. இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னாவை மாத்திரம் அப்செட் பண்ணல, இந்த 2 நபர்களையும் அப்செட் பண்ணுது. இத்தனை மாகாணங்கள்ல வந்து நம்ம கையில அதிகாரம் இருக்கப்போ நம்ம ஒரு அதிகாரத்துல இருந்துட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கறது பவர்ஃபுல்லா இருக்குமா, இல்ல நான் எல்லாத்தையும் கலைச்சிட்டு நான் வந்து கேட்பேன் அப்படின்னா இது வந்து எப்படி ஒரு அரசியல்ல வந்து ஒரு அரிச்சுவடி தெரியாதவங்க கூட இந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. எதற்காக நேரு அவர்கள் வந்து இந்த முடிவு எடுத்துன்றதை பத்தி அவர் எங்கேயாவது அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு? அப்பதான் வந்து நேதாஜி பதவி விலகி இருக்காரு, ராஜேந்திர பிரசாத் புதுசா வந்து சேர்ந்திருக்காரு, காங்கிரஸ் தலைவர் வந்து சேர்ந்திருக்காரு. இந்த நிலையில வந்து இவங்களோட டாமினேஷன் வந்து தடுக்கவே முடியல. வல்லபாய் பட்டேல் அவர் அவராலேயோ காந்தியாலேயோ இவங்களால தடுக்க முடியல. அதனால வந்து மாகாணங்களை கலைக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க, அலோ பண்றாங்க. இதனுடைய விளைவு வந்து பயங்கரமாக வரதுக்கு ஆரம்பிக்குது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நேரு ஒரு மாயையின் மறுபக்கம், இந்த புத்தகத்தை பற்றிய திறனாய்வு நம்ம ஏற்கனவே ஒரு தொடரில் பார்த்தோம். அதோட தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம இது பண்ணுறோம். சென்ற பதிவுகளில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நேரு அவர்களோட ஆட்சி அவர் அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செஞ்சாருங்கிறது ஒரு சின்ன ஒரு ஒன் லைனில் அவர் வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதுக்குள்ளே இன்னும் நம்ம இன்டெப்த்தாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. 1936-37 காலகட்டத்தில் காங்கிரஸோட தலைவராக அவர் இருந்தப்போ என்னென்னலாம் இங்கே வந்து அவர் செய்த சில தவறான, அதை இன்னும் எப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு சோவியத் பைத்தியம், அவர் வந்து அந்த சோவியத் ஐடியாலஜியை வந்து நம்மளோட தேசம் எப்படிப்பட்டது, நம்ம தேசத்துக்கான முடிவுகளை எப்படி எடுக்கணுன்ற ஒரு எந்த ஐடியாலஜியும் இல்லாமல் எப்படி தப்பும் தவறுமான முடிவுகளை எடுத்தார், அது எப்படி பாரத தேசத்தோட தலையெழுத்தையே மாற்றி அமைச்சது, எப்படி இங்கே பாகிஸ்தான் பிரிவினைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக இருந்தது, முஸ்லீம் லீக் வலுவடைகிறதுக்கு நேரு செய்த முட்டாள்தனமான முடிவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை வந்து அவர் அதுக்கு அடுத்தடுத்த இதில் போட்டிருக்காரு. ஐயா அவர்களே கேட்போம். ஐயா, நீங்கள் இந்த மாதிரி அதில் போட்டிருக்கீங்க இல்லையா, எதன் அடிப்படையில் வந்து அந்த 36-37 காலகட்டத்தில் அவர் தலைவர்களாக இருந்தப்போ நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னு இல்லையா, அதை கொஞ்சம் நீங்கள் விளக்கமாக சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு இன்னும் அது தெளிவாக புரியும். முதல்ல ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். 1919ஆம் வருஷம் ஜாலியன் வாலாபாக் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நாடு முழுக்க அதுக்கு எதிராக போராட்டங்கள் எல்லாம் நடந்தது. காந்தி அவர்களும் கூட அவருடைய அகிம்சா முறையில் போராட்டங்கள் நடத்தணும், ஒத்துழையாமை இயக்கம் நடத்தணும்லாம் கூட பிளான் பண்ணார். சட்ட மறுப்பு இயக்கம் சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதை பண்ணாங்க. அதே போல் வேறு புரட்சியாளர்கள் அவங்களுடைய பங்குக்கு அவங்களுடைய இதெல்லாம் பண்ணாங்க. அப்போது பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து நாம் ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்கோன்ற மாதிரி எண்ணம் வந்துடுத்தவங்க. அந்த நேரத்தில் தான் இந்த ரவுலட் ஆக்ட்ன்ற கொண்டு வராங்க. அதன்படி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, யாராவது கலவரம் பண்ணாங்கன்னா, யாராவது தவறுகள் பண்ணாங்கன்னா, சாதாரணமாக ஒரு எமர்ஜென்சி போன்ற காலங்களில், எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி போல காலங்களில் பயன்படுத்தக்கூடிய சட்டங்கள் எல்லாம் அப்போ பயன்படுத்துறதுக்கு ஆரம்பித்தாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடுது, இனி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் நம்ம பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களும் வந்து மேலே பிரிட்டனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே இருக்க முடியாது, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் 1935ஆம் வருஷம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றுறாங்க. அதன்படி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியர்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தணும், அவங்கள சமாதானப்படுத்தணுன்றதுக்காக சில தேர்தல்களில் அவங்களுடைய மாகாணங்களில் அவங்களுடைய ஆட்சி இருக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணலான்ற மாதிரி முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணுறாங்க. அதன் காரணமாக தான் 1936-37 காலங்களில் மாகாணங்களுக்கான தேர்தல்கள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. மொத்தம் 11 மாகாணங்களில் காங்கிரஸுக்கு 5 இடங்களில் மெஜாரிட்டி கிடைச்சிது. அதாவது ஐக்கிய மாகாணங்கள் என்ற இடத்துல. ஐக்கிய மாகாணங்கள்ன்றது
இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்தில் அயோத்தியா, ஆக்ரா அந்த பகுதிகளில் உள்ளடக்கின இடங்கள் இது. ஐக்கிய மாகாணங்களில் மெஜாரிட்டி கிடைக்கிது, பீகாரில் மெஜாரிட்டி கிடைக்கிறது. அப்போ மெட்ராஸ்னு அழைக்கப்பட்ட அந்த இடத்துலையும் மெஜாரிட்டி கிடைக்குது, மாகாணத்தில் கிடைக்குது. மத்திய மாகாணங்கள் மற்றும் ஒரிசாவில் மெஜாரிட்டி கிடைக்குது. 4 மாகாணங்களில் வந்து தனிப்பெரும் கட்சியாக காங்கிரஸ் வருது. அதாவது பம்பாய், பெங்கால், அசாம் மற்றும் வடகிழக்கு எல்லை பகுதி, இந்த பகுதிகளில் வந்து தனிப்பெரும் கட்சியாக வருது. மொத்தத்தில் 8 மாகாணங்களில் காங்கிரஸுடைய ஆட்சி அமைந்தது. ஆட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்தவங்களுக்கு அந்த காலத்தில் பிரதமர்கள் என்ற பெயர் கொடுத்தாங்க. ஐக்கிய மாகாணங்களில் கோவிந்த் வல்லப பந்த், பீகாரில் ஸ்ரீ கிருஷ்ணசின்ஹா, மத்திய மாகாணங்களில் என்பி கரே, பம்பாயில் பிஜே கேர், மதராஸில் ராஜாஜி, ஒரிசாவில் பிஸ்வநாத் தாஸ், அசாமில் கோபிநாத் பர்தோலோய், வடகிழக்கு எல்லை பகுதியில் டாக்டர் கான் சாஹிப், இவங்க தான் பிரதமர்களாக இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முஸ்லீம் லீக் படுதோல்வி அடைஞ்சது. மொத்தத்தில் பதிவான ஓட்டுகளில் முஸ்லீம்களின் ஓட்டுகள்லேயே கூட 5% தான், 5% குறைவாக தான் முஸ்லீம் லீக் கிடைச்சிது. மொத்தமுள்ள 1585 இடங்களில் அது 108 இடங்கள் மட்டுமே ஜெயிச்சுது. அதாவது 6% இடங்கள் மாத்திரமே கிடைச்சிது. மொத்தம் இருந்து 480 முஸ்லீம் இடங்களில் 22.5% மட்டுமே அது கிடைச்சிது. எந்த மாகாணத்திலும் அது அரசு அமைக்க இயலவில்லை. நாம் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, முஸ்லீம்களின் ஓட்டுகளில் 5% தான் முஸ்லீம்களுக்கு கிடைச்சிது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் உருவாக்கத்திற்கான முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய பகுதின்னு சொன்னோம்னா, நம்ம இப்போ சொன்ன ஐக்கிய மாகாணங்கள் இருக்கு இல்லையா, அந்த பகுதி தான் முக்கியமான பகுதி. அதாவது இப்போ சொன்ன உத்தரப்பிரதேஷ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பகுதியில் தான். அங்கே தேர்தலுக்கு முன்னாடி வந்து முஸ்லீம் லீக்கோட கூட்டணி வச்சுக்கிட்டு காங்கிரஸ். அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, சில நல்ல செல்வாக்கு மிக்கவர்கள், நிலச்சுவாந்தர்கள்லாம் வந்து காங்கிரஸ் எதிரான அணியில் இருந்தாங்க அவங்க. அதனால் முஸ்லீம் லீக்கோட துணையோடு தான் தேர்தலில் ஜெயிக்க முடியும்னு நினச்சாங்க. அதற்கு குறிப்பாக என்ன பண்ணாங்கன்னா, முஸ்லீம் அந்த தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அமைச்சரவையில் முஸ்லீம் லீக்கு இடம் கொடுக்குறதா ப்ராமிஸ் பண்ணாங்க. பட்டேல் எல்லாம் அவங்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாங்க, நிச்சயமாக இடம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாங்க. அதில் காலிகுஸ் சமான் அப்படின்ற ஒருத்தர், அப்புறம் வந்து நவாப் முகமது இஸ்மாயில் கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 முக்கியமான கேரக்டர்ஸ். இவங்க கிட்டத்தட்ட ஜின்னாவுக்கு அடுத்த நிலையில் இருந்தவங்க. இந்த முதல்ல சொன்ன நபர் வந்து காலிகுஸ் சமான் வந்து நேருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தவர் தான். ஸோ இந்த வெற்றியை உறுதிப்படுத்தணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கள முஸ்லீம் லீக் சார்பில் நிற்க சொல்கிறாங்க. சொல்கிறது யாருன்னா, கித்வாயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து மோதிலால் நேருக்கு அந்தரங்க செயலாளராக இருந்தவர். பிற்காலத்தில் ஜவஹர்லால் நேருவுக்கும் அந்தரங்க செயலாளராக வர்றாரு. நீங்கள் போட்டி போடுங்க, அப்படின்னா முஸ்லீம் ஓட்டு ஃபுல்லாக கரெக்டாக வந்துடும் உங்களுக்குன்னு சொல்கிறாரு. அதே போல் அவங்க 2 பேரும் ஜெயிச்சிடுறாங்க. சில இடங்களில் முஸ்லீம் இடங்களில் சில இதெல்லாம் ஜெயிச்சிடுறாங்க. ஜின்னா வந்து நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுங்க அப்படின்னு நேருக்கிட்ட கேட்குறாங்க. 2 மினிஸ்ட்ரி கொடுங்கன்னு கேட்குறாங்க. குறிப்பாக அந்த 2 பேருக்கு தான், சொன்ன பேர்கள் இருக்காங்களே அந்த 2 பேருக்கு தான் அந்த மினிஸ்ட்ரி இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மட்டும் யோசிச்சுருந்தாங்க. ஆனால் நேரு வந்து கண்டிஷன் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறார். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அது முஸ்லீம் லீக் மெம்பர்லாம் காங்கிரஸ் வந்து சேருங்க, இந்த பகுதியில் வந்து முஸ்லீம் பாராளுமன்ற போர்டை கலைச்சிடுங்க, எதிர்காலத்தில் வந்து முஸ்லீம் லீக் வந்து எந்த இடைத்தேர்தலையும் போட்டியிடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணுங்கள், இப்படிலாம் டிமாண்ட் பண்ணுறது ஆரம்பித்த உடனே இது ஜின்னாவை ரொம்ப அப்செட் பண்ணுது. இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னாவை மாத்திரம் அப்செட் பண்ணல, இந்த 2 நபர்களையும் அப்செட் பண்ணுது. ஜின்னா என்ன பண்ணுறாருன்னா, காந்தியை தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அவருக்கு ஒரு கடிதம் போல் அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு இப்படி நிலைமை இருக்குது, நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணணும்னு சொல்லிட்டு. காந்தி அவருக்கே உரிய அஹிம்சா முறையில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை சுற்றி பார்த்தா ஒரே இருளாக இருக்குது, வெளிச்சமே போக முடியாத அளவுக்கு இருக்குது, நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை, அற்புதமான பதில் அவர் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, நான் உங்களை நேராக பார்க்கணுன்றாரு ஜின்னா. என்னை பார்த்து எந்த பிரயோஜனம் இல்லை, எனக்கு அட்வைஸ் பண்ணுறது மௌலானா அபுல் கலாம் ஆசாத்.
அவரை வேணால் போய் பாருங்கன்னொன்னே இவர் ரொம்ப நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கிறாரு. ஜின்னா. என்ன இனி காங்கிரஸுக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறேன், காந்திக்கும் பாடம் கற்பிக்கிறேன், நேருக்கும் பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஜின்னாவும் மனசையும் உறுத்திருக்கு, ஆங்கிலேயர்களையும் உறுத்துது, முஸ்லீம் லீக்கையும் உறுத்துது. நாம் ஒரு வெகுஜன இயக்கமாக மாறணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ பண்ணணும்னு நினச்சிட்டு 4 அணா இருந்த உறுப்பினர் கட்டணத்தை 2 அணாவோ குறைக்கிறாங்க. அப்புறம் வந்து பல்வேறு ரீதியில் நமக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி கீழே பாதுகாப்பு இருக்காதுன்ற மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதன் விளைவு என்ன ஆகுதுன்னா, சில ஆயிரங்களாக இருந்த முஸ்லீம் லீக்குடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை கொஞ்ச நாட்களுக்குள்ளே 5 லட்சமாக மாறி போகுது. அந்த அளவுக்கு அந்த வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ப்ராப்ளமாக இருந்துகிட்ருக்கு. முஸ்லீம்களுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில் இருந்த முஸ்லீம் லீக்குக்கும் காங்கிரஸுக்கும் இடையில் இருந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இது பெரிய அளவில் கலவரமாக மாறும்ன்ற மாதிரி எண்ணம்லாம் வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு வருது. இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பர்கன் ஹெட் என்ன பண்ணுறாருன்னா, இந்திய வைஸ்ராய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த நடப்பு, இந்த சூழ்நிலை இதெல்லாம் வந்து நாம் எதிர்பார்த்துற திசையிலே போயிட்டுருக்கு, டெஃபினட்டாக வந்து ஹிந்து முஸ்லீம் டிவைடு வந்துடும் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வந்து ஒரு ஆரம்ப காலகட்டம். இதற்கு பிறகு வந்து நேரு அவர்கள் வந்து இந்த மாகாணங்களில் நிறைய வெற்றி பெற்றார் இல்லையா, இதை வந்து ஒட்டுமொத்தமாக கலைக்கிறார். அதாவது ஒரு வெகுஜன மக்களோட ஆதரவை பெற்று ஒரு தேர்தலில் ஜெயிச்சு ஒரு பவர்ஃபுல்லான இதில் இருந்து நம்ம பிரிட்டிஷாரை எதிர்க்கிறது எப்படி, இல்லை நாங்கள் வந்து இது எல்லாத்தையுமே கலைச்சிட்றோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தது வந்து நேரு அவர்கள் செய்த ஒரு இமாலய தவறு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்டிருக்கீங்க. இதுதான் வந்து ஜின்னா அவர்கள் வந்து முஸ்லீம் லீக்கை பெரிய லெவலில் கொண்டு வந்து அடுத்து அவர் வந்து ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் பாகிஸ்தான் பிரிவினையில் பிரிட்டிஷாருக்கு பெரிய அளவுக்கு நெருக்கடி கொடுத்து அந்த முடிவு எடுக்க வச்சதுக்கும் ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இப்போது 1939 வரைக்கும் எல்லாம் சரியாக போயிட்டு இருந்தது. இந்த மாகாணங்களுடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப அற்புதமாக நடந்துகிட்டு இருந்தது. ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. சர்தார் பட்டேல் இருந்தார், ராஜேந்திர பிரசாத் இருந்தார், மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இருந்தாங்க. இந்த டீம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் மாகாணங்கள் எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே அற்புதமான சூழ்நிலை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ட்ரெக்கோனியன் லாஸ் இருந்தது இல்லையா, ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறாங்க. பத்திரிகைகள் மேலே இருந்த தடைகளை ரிமூவ் பண்ணுறாங்க. சஞ்சிகைகள் மேலே இருந்த தடையை ரிமூவ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகிட்டே வருது. அவங்களோட கற்பனை எப்படி இருந்ததுன்னா, இப்படியே போயிடுச்சுன்னா கரெக்டாக மத்தியில் கூட ஆட்சி கிடச்சிடும், ஒரு கட்டத்தில் வெள்ளக்காரங்க வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வரும்னு நினச்ச நேரத்தில் தான் 1939 ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. என்ன ஒப்பந்தம் ஏற்படுதுன்னா, ஸ்டாலினுக்கு முன்னிலையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. நாம் யாரும் எந்த இடத்தையும் போய் ஆக்கிரமிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் சொன்ன கொஞ்ச நாளைக்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெர்மனிக்காரன் வந்து போலண்ட் ஆக்குபை பண்ணுறது ட்ரை பண்ணுறான். இது அறிவிப்பு நடந்த ஒரு 2-3 நாளைக்கெல்லாம் பிரிட்டன் வந்து ஜெர்மனி மேலே போர் தொடுக்குறாங்க. அப்படியே போரில் அப்படியே இறங்கிடுறாங்க. 2ஆம் உலக போர் வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுது. இந்த 2ஆம் உலக போரில் என்ன ஆகுதுன்னா, பிரிட்டனுக்கு ஆதரவாக இந்தியாவும் இறங்கும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற வைஸ்ராய் லின்லித் க்ரோவ் இருக்கார் இல்லையா, அவர் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஆனால் வந்து எங்களை கேட்காம நீங்கள் எப்படி பண்ணலாம், காங்கிரஸ் மக்களுடைய இந்திய மக்களை கேட்டுட்டு தான் இப்படிலாம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சது. ஒரு செயற்குழுவில் ஒரு தீர்மானமும் அவங்க நிறைவேற்றுறாங்க. இது வந்து இந்திய மக்களுக்கு வந்து அவங்களுடைய ஆதரவு கேட்டுட்டு தான் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு. வெள்ளக்காரன் வந்து இந்த காந்தியன் மூவ்மெண்ட் பற்றி கவலைப்படலை. ஏன்னா இஞ்சி போனால் என்ன பண்ண, சத்தியாகிரகம் பண்ணுவாங்க. அந்த சத்தியாகிரகம் நடந்ததுன்னா அதை பார்த்துக்கலாம், நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலான்ற மாதிரி நிலைமை இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து இந்த நேரு நினைக்கிறாருன்னா, இந்த 2ஆம் உலக போரில் பிரிட்டனுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஏன்னா அவருடைய மைண்ட் செட் வந்து ரஷ்யன் மைண்ட் செட்டு. ரஷ்யா என்ன கைட் பண்ணுதோ, சோவியத் யூனியன் அந்த காலத்தில் சோவியத் யூனியன் இருக்கு இல்லையா, அவங்க கைட் பண்ணுற திசையில் தான் செயல்படணும்னு சொல்லிட்டு சோவியத் யூனியன் அந்த காலகட்டத்தில் 2ஆம் உலக போருக்குள்ளே என்டர் பண்ணல. அதாவது நேசப்படைகளுக்கு ஆதரவாக வந்து இறங்கலை. 1941 தான் வந்து இறங்குறாங்க. காந்தி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், அதே நேரத்தில் வந்து நம்ம ஆட்சி மாகாண அரசுகள்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறார். நேருக்கு அது கான்ட்ரியரியாக என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக மாகாண அரசுகள் அத்தனையும் கலைச்சிடணும்னு நினைக்கிறார் அவர். அதுதான் ஒரு பெரிய பிளண்டர் பண்ணுறது.
1936-37 மாகாண தேர்தல்களில் வந்து எப்படி முஸ்லீம் லீக்கோட ஒத்துப்போகாமல் செயல்பட்டாரோ அதே போல் என்ன பண்ணுறாருன்னா இப்போ இந்த பிளண்டர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதாவது மாகாண அரசுகளை கலைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாகாண அரசுகள் கலைக்கிறதுன்ற முடிவு வந்த உடனே அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் ஜின்னாவாக இருக்கார். ஏன்னா மாகாண அரசுகள் நடந்துட்டு இருக்கிற பகுதியில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வடமேற்கு பகுதி, பஞ்சாப், இந்த மாதிரி பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து முஸ்லீம் பிரதமர்கள் இருந்தால் கூட தேசப்பற்றுள்ளவர்களாக இருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடின் காரணமாக இந்த 5 லட்சமாக உயர்ந்திருந்த அந்த முஸ்லீம் லீக் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையறதுக்கு ஆரம்பிக்குது. எல்லாம் காங்கிரஸ் பக்கம் வர்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இது ஜின்னாவுக்கெல்லாம் ரொம்ப கவலை கொடுக்குது. இவங்க வந்து கலைக்கிறாங்கன்னு உடனே சந்தோஷப்படுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. எங்கெல்லாம் கலைக்கிறாங்களோ குறிக்கிறதுக்கு மன்னிக்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த விஷயம் சொல்கிறப்போ ஒரு சாதாரண ஒரு லேமேனா எங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லாத ஒருத்தவங்களுக்கு கூட ஒரு இடத்துல நின்று தேர்தலில் ஜெயிச்சு நம்ம ஒரு இதுக்கு வர்றது, அதிகாரத்துக்கு வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்போ இத்தனை மாகாணங்களில் வந்து நம்ம கையில் அதிகாரம் இருக்கப்போ நம்ம ஒரு அதிகாரத்தில் இருந்துட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கறது பவர்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை நான் எல்லாத்தையும் கலைச்சிட்டு நான் வந்து கேட்பேன் அப்படின்னா இது வந்து எப்படி ஒரு அரசியலில் வந்து ஒரு அரிச்சுவடி தெரியாதவங்க கூட இந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. எதற்காக நேரு அவர்கள் வந்து இந்த முடிவு எடுத்துன்றதை பற்றி அவர் எங்கேயாவது அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரா? ஏதாவது ப்ரெஷர்னால அப்படி கொடுத்தாரா? இதை பற்றி காந்தி அவர்கள் கிட்ட அவர் வந்து கேட்டிருக்காரா? இல்லை வல்லபாய் பட்டேல் அவர்கள் கூட ஏதாவது அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அதை பற்றி? இப்போ வல்லபாய் பட்டேல் போன்றவங்க, நேதாஜி போன்றவங்கலாம் அந்த காலத்தில் இங்கே இருந்தாங்க. காந்தி போன்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து கலைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. காந்தி அவர்களே இது பண்ணக்கூடாது, கலைக்கவே கூடாதுன்னு சொன்னார். அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே நேரு சோஷலிஸ்ட் குரூப் இருக்காங்க இல்லையா, சோஷலிஸ்ட்னா கம்யூனிஸ்ட் குரூப் தான். அவங்க ரொம்ப பவர்ஃபுல் லாபியாக இருக்காங்க. அவங்க வச்சு தான் சட்டன்ற மாதிரி ஆகுது. அந்த நேரத்தில் அப்போ தான் வந்து நேதாஜி பதவி விலகியிருக்காரு. ராஜேந்திர பிரசாத் புதுசாக வந்து சேர்ந்திருக்காருங்க, காங்கிரஸ் தலைவராக வந்து சேர்ந்திருக்காரு. இந்த நிலையில் வந்து இவங்களோட டாமினேஷன் வந்து தடுக்கவே முடியல. வல்லபாய் பட்டேல் அவராலேயோ காந்தியாலேயோ இவங்களால் தடுக்க முடியல. அதனால் வந்து மாகாணங்களை கலைக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. இதனுடைய விளைவு வந்து பயங்கரமாக வர்றதுக்கு ஆரம்பிக்குது. வடமேற்கில் கான் சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களுடைய ஆட்சி இருந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து அஸ்ஸாமில் வந்து கோபிநாத் பர்தோலை பண்ணிகிட்ருக்காங்க, அற்புதமான ஆட்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இதை கலைக்கிறதுன்றது மோசமான முடிவாக தெரியுது. நேதாஜி சொல்கிறார் அந்த அஸ்ஸாம் கலைக்காமல் இருக்கணும். அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நேதாஜி அவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க இந்த இதுலேருந்து முஸ்லீம்களை வந்து பெருமளவில் வந்து அங்கே வந்து இடம்பெயர செய்கிறது, அந்த மாதிரியானது அஸ்ஸாமை வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய மயமாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திட்டமிட்டு வந்து ஜின்னா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை வந்து காங்கிரஸில் இருக்க தலைவர்களே வந்து நேரு அவர்கள்ட்ட வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க, இது ஒரு பெரிய டேஞ்சராக ஒரு இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு நேரு அவர்கள் வந்து எப்படி இந்த ஒரு சைனாவை பற்றி சொல்கிறப்போ அங்கே எதுவுமே முளைக்காது, இந்த பகுதி எதுக்கு அப்படின்னு நீங்கள் அப்படி சொன்னாரோ அதே போல் இதுக்கு என்ன சொன்னார்னா வெற்றிடங்கள் வந்து யார் தான் விரும்புவாங்க, வெற்றிடங்களுக்கு மக்கள் போக தானே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க. இதை சாவர்கர் அவர்கள் கூட எதிர்த்திருக்காங்க. கடைசியில என்ன இருக்குன்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்தா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பாக்குறோம். ஏன் நேரு அவர்களுக்கு அது இதோட ஒரு ஜியாகிரபி மாறுது அப்படின்னா அங்க மக்கள் வந்து மக்கள் தொகை விகிதாச்சாரம் மாறுறப்ப என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை அவருக்கு இல்லை. தொலைநோக்கு பார்வையும் இல்லை, புரிதலும் இல்லை. கண்ணை மூடிட்டு சோவியத் யூனியன் என்ன சொன்னதோ அதை கேட்பாங்க அவர். அது கூட நீங்க அவர் சோவியத் பைத்தியம் அப்படின்னு சொல்லி கூட, சோவியத் பைத்தியம். சோவியத் யூனியன் என்ன நினைக்குதுன்னா இங்கே பிரிட்டனில் வந்து பிரிட்டனை எதிர்த்து, பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து உள்நாட்டு போர் கலகங்கள் நடக்கணும் அப்படின்ற மாதிரி முதல்ல நினைக்கிறாங்க. 1941 வந்து ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டாக திரும்பின உடனே தான் இங்கே நிலைமை மாறுது. ஆனால் அதுக்குள்ளே இந்த டேமேஜ் எல்லாம் நடந்து முடிஞ்சு மாகாணங்கள்லாம் கலைச்சி எல்லாம் பண்ணிடுறாங்க. அங்கே தேவையில்லாத ஆசாமிகள்லாம் வந்து உட்காந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையை அது உருவாக்கியிருக்குது. அதிலே நீங்கள் ஒன்று குறிப்பாக சொல்லியிருக்கீங்க, இன்னைக்கு அஸ்ஸாம் நமக்கு வந்து இந்தியாவோட இருக்குன்னா அதுக்கு காரணமே அங்கே இருந்தவர் வந்து கோபிநாத் பர்தோலை அவர்கள் தான். அதை கூட பாகிஸ்தானோட சேர்த்து தார வார்த்து கொடுக்கறதுக்கு நேரு தயாராக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.